கிறிஸ்து இயேசுவுக்காக சிறைச்சாலையில் கட்டப்பட்டவனாக இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன்வேலையாளுமாக இருக்கிற பிலேமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்களுடைய உடன் போர் வீரனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபை விசுவாசிகளுக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசுவிடம் உள்ள உம்முடைய விசுவாசத்தையும் எல்லா பரிசுத்தவான்களிடமும் உள்ள உம்முடைய அன்பையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு நன்றி செலுத்தி கிறிஸ்துவில் நமக்குள் உள்ள எல்லா நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் ஐக்கியம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே உற்சாகமானதினால் உம்முடைய அன்பினாலே அதிக சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறேன். ஆகவே பவுலாகிய நான் முதிர்வயதானவனாகவும் இயேசு கிறிஸ்துவுக்காக இப்பொழுது சிறைச்சாலையில் கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறதுனால் நீர் செய்ய வேண்டியதை உமக்கு கட்டளையிடுவதற்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணிவுள்ளவனாக இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பினாலே மன்றாடுகிறேன். என்னவென்றால், சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கும்போது நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவள் உமக்கு பிரயோஜனமில்லாதவனாக இருந்தான், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனமாக இருக்கிறான். அவனை நான் உம்மிடம் அனுப்புகிறேன். என் இருதயம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். நற்செய்திக்காக கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்வதற்காக உமக்கு பதிலாக அவனை என்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் இல்லை, மனப்பூர்வமாக செய்வதற்காக நான் உம்முடைய சம்மதம் இல்லாமல் ஒன்றும் செய்வதற்கு எனக்கு மனமில்லை. அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாக இருப்பதற்காகவும் இனிமேல் அவன் அடிமையானவனாக இல்லை, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருப்பதற்காகவும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனான். அவன் எனக்கு பிரியமான சகோதரன் என்றால் உமக்கு சரீரத்தின்படியும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாக இருக்க வேண்டும். ஆகவே நீர் என்னை உம்முடைய உடன்மொழியனாக ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு ஏதாவது அநியாயம் செய்ததும் உம்மிடம் கடன்பட்டதும் இருந்தால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கருத்தினாலே எழுதுகிறேன். நான் அதை திரும்பச் செலுத்துவேன். நீர் உன்னை நீயே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியது இல்லை. ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் என் இருதயத்தை ஆறுதல் செய்யும். நான் சொல்லுகிறதை விட அதிகமாக செய்வியே என்று அறிந்து இதற்கு நீ சம்மதிப்பீர் என்கிற உறுதியோடு உமக்கு எழுதியிருக்கிறேன். மேலும் உங்களுடைய ஜெபங்களினாலே நான் உங்களிடம் அனுப்பப்படுவேன் என்று நம்பியிருக்கிறதுனால் நான் தங்குவதற்காக ஒரு அறையை எனக்காக ஆயத்தம் பண்ணும். கிறிஸ்து இயேசுவுக்காக என்னோடு சிறைக்காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்ராவும் என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடைய ஆவியோடு இருப்பதாக. ஆமென்.